அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய காணொளி உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலை உணர்வதும் அதை வெளிப்படுத்துவதும் எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது மனித வாழ்க்கையின் உச்ச நோக்கம். இதற்கான ஆழமான விஷயங்களை இப்போது பார்க்கலாம். நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறோம். சிலர் செல்வத்தையும், சிலர் புகழையும், சிலர் அன்பையும், சிலர் அமைதியையும். ஆனால் அந்த தேடலின் முடிவில் நாமே நம்முள் உள்ள ஒரே ஆற்றல், தெய்வீக ஆற்றல்தான் அனைத்திற்கும் ஆதாரம் என்று இறுதியாக உணர்கிறோம். அந்த ஆற்றல் நம்முள் உள்ளது. அது நம் இதய துடிப்பின், மூச்சு ஓட்டத்தின், அன்பின், நம் ஆழ்ந்த அறிவின், நம்மில் இருக்கும் அமைதியில் இருக்கிறது. அது வெளியில் எங்கும் தேடும் பொருள் அல்ல, அது உள்ளிருந்து எழும் ஒரு ஒளி. ஆனால் கேள்வி என்ன தெரியுமா? அந்த ஒளியை நம்முள் உணர மறந்துவிட்டோம். நாம் அதை மண், பெயர், பதவி, பொருள், உலக சத்தங்களின் புகைந்து விட்டோம். நம்முள் இருக்கும் தெய்வீக ஆற்றல், அதாவது ஆன்ம சக்தி தூங்கி கிடக்கிறது. அதை எழுப்புவதுதான் ஆன்மீகத்தின் உண்மையான நோக்கம். நம்முடைய சித்தப்புருஷர்கள் சொல்கிறார்கள், அந்த பரம்பொருள் உன்னுள் உறைந்திருக்கிறான். அதை உணர்ந்தால் நீயே தெய்வமாகி விடுவாய். இதையே சிவவாக்கியனார் என்னுள் இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னுள் இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னுள் இருந்த ஒன்றை யாவர் காண வல்லீரோ, என்னுள் உணர்ந்த ஒன்றை யான் உணர்ந்து கொண்டதை அப்படின்னு சொல்றாரு. அவரே அடுத்ததாகவும் ஓடி 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 உட்கலர்ந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழித்து போய் வாடி 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 வாழ்நாளை கழித்தவர் கோடி 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 எண்ணிருந்த கோடியே அப்படின்னு சொல்கிறாரு. நான் உள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் என்ற ஆன்மா, ஜீவம் என்று அழைக்கக்கூடிய சிவம், இதனுடைய உண்மையான தன்மையை அறிந்துவிட்டால் அதுவே நம்முடைய பிறவியின் பெரும் பயனாக இருக்கும். இந்த உலகில் யாரும் பலவீனமானவர்கள் அப்படின்னு யாரும் கிடையாது. ஒவ்வொருவரும் ஒரு சிறு பிரபஞ்சம். நீங்கள் மூச்சை விடும் ஒவ்வொரு தருணமும் பிரபஞ்சத்தில் அதே சக்தி உங்கள் உடலில் பாய்கிறது. அந்த சக்தியை உணர்வதற்கு நீங்கள் வெளி உலகத்திற்கு மாற்ற வேண்டியதில்லை. உங்களின் கவனம் உள்நோக்கி திரும்பினால் மட்டும் போதும். நீங்கள் கோபமாக இருந்தால் அந்த தெய்வீக ஆற்றல் தீயாக அனல் கக்கக்கூடிய ஒரு நெருப்பாக வெளிப்படும். நீங்கள் அன்பாக இருந்தால் அதே ஆற்றல் ஒரு சூரியனை போன்ற ஒளியாக வெளிப்படும். நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த ஆற்றல் தெய்வீக சக்திகளாக ஒவ்வொன்றாக வெளிவருவதை நீங்கள் உணர்வீர்கள். அதனால் தெய்வம் எங்கோ வானத்தில் இல்லை. தெய்வம் நம் உணர்வுகளில், மனநிலைகளில், அன்பில், அமைதியில் இருக்கிறது. நம்முள் தெய்வீக ஆற்றலை உணர்ந்தவர்கள்தான் அவதாரங்கள், சீத்தர்கள், யோகிகள், தபசிகள், இன்னும் பல ஆன்மீகவாதிகள். அவர்கள் வெளியில் எதையும் தேடவில்லை. அவர்கள் தங்கள் உணர்வுகளை திறந்தார்கள். அந்த ஒளியை பார்த்த பிறகு அவர்களுக்கு உலகம் வேறொரு பரிமாணமாக தோன்றியது. அந்த தெய்வீக ஆற்றல் 3 வழிகளில் வெளிப்படும். உடல் வழியாக ஆரோக்கியமாகவும், காந்த ஒளியாகவும், உயிர் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆறாத்தன்மையாகவும் வெளிப்படும். மனம் வழியாக அன்பு, அமைதி, பரிவு, உபகாரம், தயவு, கொடை, நட்பு, இப்படி மனம் வழியாக வெளிப்படும். ஆன்மா வழியாக ஞானம், ஞான ஒளி, பரவசம், இவைகளெல்லாம் தோன்றும். நாம் இதை உணர்வதற்கு மூச்சு, தியானம், சிந்தனை, நன்றி, அன்பு ஆகிய வழிகளை பயன்படுத்தலாம்.
இவைகளெல்லாம் ஒரு மதம் அல்ல, இது ஒரு தத்துவமும் அல்ல, இது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாற்றும். உங்கள் கண்ணோட்டம் மாறும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒளியானது வெளிப்படும். அப்போது நீங்கள் மற்றவர்களுக்கு அந்த தெய்வீக ஆற்றலை நீங்களும் பரவ செய்யலாம். அதுதான் மனித வாழ்க்கையில் உயர்ந்த நோக்கம். உங்களுக்குள் உள்ள தெய்வீக ஆற்றலை உணர்ந்து அதை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்தலாம். இதைத்தான் ரேக்கி, பிராணிக் ஹீலிங், அக்குபஞ்சர் போன்ற தெய்வீக கலைகள், பிரபஞ்ச கலைகளை நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பரமபிதா என்ற தெய்வீக ஆற்றல் தங்கியிருக்கிறது. அதை நாம் சிவம் என்று வெளியில் சொல்கிறோம். ஆனால் அது ஜீவன் என்ற உயிர்த்தன்மையோடு நம்முள் கலந்திருக்கிறது. அதை உணர்வதே ஆன்மீகத்தின் முதலாவது நோக்கமாக இருக்கிறது. தெய்வீக ஆற்றல் உணர்வதற்கான முதல் படி மன அமைதி. மூச்சு இயல்பாக மெதுவாகி வரும் பொழுது அந்த ஆற்றல் இயல்பாக வெளிப்படும். உங்கள் இதயத்தின் நடுவே ஓர் ஒளி, ஒரு வெளிச்சம் மனதில் காணும். இதுவே தெய்வீக நெருப்பு என்று சொல்லப்படுகிறது. தினமும் தியானத்தின் போது நான் ஒளி, நான் சக்தி என்று சொல்லுங்கள். மனம் அமைதியாகும். அப்பொழுது உங்களுடைய உள்ளாற்றல் வெளியுலகத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும். சூரிய உதய வேளையில் தியானம் செய்தால் அந்த ஆற்றல் வெளிப்படுவது, அதனுடைய வேகம் அதிகரிப்பதும் நமக்கு நன்றாக தெரியும். தெய்வீக ஆற்றல் உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கு அமைதியை தருவார்கள். கருணை, அன்பு, மன்னிப்பு இவை மூன்றும் தெய்வீக சக்தியின் அடையாளங்கள். உடல், மனம், ஆவி மூன்றும் இணைந்தால் ஆற்றல் ஓட ஆரம்பித்து விடும். இது நம் உடலில் 7 முக்கியமான சக்கரங்கள் இயக்கக்கூடியதாகவும் அதை திறப்பதற்காகவும் இருக்கும். மூலாதாரத்திலிருந்து சக்தி எழுப்பும் பொழுது குண்டலினி ஆற்றல் விழிப்படையும். குண்டலினி விழித்த பிறகு மனம் நிம்மதி அடையும். அன்றாட தியானம் உங்களுடைய அஸ்திவாரம் போல இருக்கும். வெளி உலகத்தை குறை கூறாமல் உள் உலகத்திற்கு திரும்புங்கள். உள்ளாற்றல் விழித்த பிறகு தெய்வீக சப்தம், நாதம் மெதுவாக, மிகவும் மெதுவாக கேட்கும். அந்த நாதத்தினுடைய ஒளி ஓம் என்ற அதிர்வாக மனதில் ஒலிக்கும். ஓம் என்ற ஜபம் என்பது தெய்வீக ஆற்றலுடன் இணைக்கக்கூடிய மிக எளிய வழி. ஒரு தெய்வீக ஆற்றலை உணர்ந்தவர் பயனின்றி வாழ முடியாது. தெய்வீக ஆற்றல் உடலின் ஒரு மெல்லிய மின்னல் போல ஓடும். சிந்தனைகள் சுத்தமாக இருக்கும் பொழுது அந்த ஆற்றல் தடையில்லாமல் பாயும். பிறரை ஆசீர்வதிப்பது உள்ளாற்றலை வலுப்படுத்துகிறது. நன்றி உணர்வு தெய்வீக ஆற்றலின் வாயிலாகும். தன்னம்பிக்கை தெய்வீக நம்பிக்கையோடு வெளிப்பாடு. தெய்வீக ஆற்றல் உணர்ந்தவருக்கான சின்னம் உடலில் மெதுவாக சூடு, மெல்லிய அதிர்வுகள் தோன்றும். இதயத்தில் ஆனந்தம் பெருகும் போது அந்த ஆற்றல் வெளிப்படும். மௌனம் தெய்வீகத்தின் மொழி. இயற்கையில் உட்கார்ந்து மூச்சை நோக்கி இருப்பது ஆற்றலை எழுப்பும். நீர், காற்று, சூரியன் மூன்றும் தெய்வீக ஆற்றலின் கருவிகள். ஒவ்வொரு மனிதரும் பிரபஞ்சத்துடன் இணைந்திருப்பதை உணரக்கூடிய ஒரு தருணம். தெய்வீக ஆற்றல் வெளிப்படும் பொழுது சுற்றியிருப்பவர்கள் கூட அமைதியை உணர்வார்கள். இது நம்முடைய புத்தரை சுற்றி அமர்ந்து இருப்பவர்கள் சொன்ன கருத்துதான். சிரிப்பு கூட ஒரு தெய்வீக அதிர்வுதான். அது அன்பின் வெளிப்பாடு. தெய்வீக ஆற்றல் வெளிப்பட்டால் நோய்கள் மெதுவாக நீங்கும். மனதில் எனக்குள் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை தோன்றும். நீங்கள் இந்த உலகில் வந்தது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு துளி, கடவுளின் ஒரு பிரதி. உங்களுக்குள் தெய்வீக ஆற்றல் மறைந்திருக்கிறது. அதை நீங்கள் உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு அதிசயமாக மாறிவிடும். இன்றைய மனிதன் வெளியில் ஒளியை தேடுகிறான். ஆனால் உண்மையான ஒளி உள் ஆழத்தில் தான் இருக்கிறது. அது நம்முள் மூச்சின் இதயத்தில், நம் சிந்தனையில் இடையில் ஒளிந்து கிடக்கிறது. அந்த ஆற்றலை வெளிப்படுத்த நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய சடங்கோ மந்திரமோ இல்லை. மிக எளிய ஒரே ஒரு வழி மட்டும். அமைதியாக இருங்கள். உங்களை உள்நோக்கி கவனியுங்கள். ஒரு நொடிக்கு மூச்சை கவனியுங்கள். மூச்சு உள்ளே செல்லும் பொழுது நான் தான் பிரகாசமான ஒளி என்று மனதில் சொல்லுங்கள். மூச்சு வெளியே வரும் பொழுது நான் அன்பு என்று சொல்லுங்கள். இது ஒரு சிறிய தியானம் போல தோன்றலாம். ஆனால் சில நாட்களில் அந்த தெய்வீக அதிர்வை உணரத் தொடங்குவீர்கள். உங்கள் உடல் இனி சுமையாக இருக்காது. அது ஒரு ஒளி காப்பியமாக மாறும். உங்கள் மனம் கலக்கமின்றி தெளிவாகும். நீங்கள் சொல்வதெல்லாம் ஆற்றல் கொண்டதாக இருக்கும்.
அப்போது நீங்கள் மற்றவர்களை மாற்ற முயற்சிக்க வேண்டியதில்லை. உங்கள் இருப்பே மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது. ஒரு விளக்கு எப்படி மற்ற விளக்குகளை ஏற்றுகிறதோ அதே போல் உங்கள் தெய்வீக ஆற்றல் மற்றலின் உள்ளத்தையும் ஒளியால் நிரப்ப முடியும். நம்முள் இருக்கும் ஆற்றல் எப்போதும் வெளிப்படும் தெரியுமா? நான் தான் செய்கிறேன் என்ற அகந்தை விட்டுவிட்டால் அப்போது தெய்வீக சக்தி நம்முள் வழிகாட்டலாக பணியாற்றும். நம்முள் ஒரு குரல் ஒலிக்கும். அந்த வழி அந்த குரலானது நமக்கு வழிகாட்டும். அந்த குரல்தான் உண்மையான குரு. அந்த நிலையில் நீங்கள் எந்த மதத்தை சாராமல் கடவுளோடு இணைந்தவராக இருப்பீர்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு மனிதரும் தெய்வத்தின் உருவமாக தெரியும். இதுவே தெய்வீக உணர்வு எனப்படும் நிலை. இது வந்தவுடன் வாழ்க்கை இனி சண்டை, பிரச்சனை, துன்பம் எந்த வடிவமும் இருக்காது. அது ஒரு தியானம், ஒரு ஆனந்த அனுபவமாக மாறும். தெய்வீக ஆற்றலை உணர்ந்தவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்வார்கள், என்னுள் இருக்கிறதே வெளியில் தெரிகிறது. நான் கடவுளை தேடவில்லை, கடவுள் என்னுள் விழித்தான். அந்த விழிப்பே சிவஞானம், ஆத்ம ஞானம், பிரபஞ்ச ஒன்றிணைப்பு எனும் ஆன்மீக உச்சிக்கலன். நீங்கள் இன்று இதை உணர்ந்து இருந்தால் நீங்கள் ஏற்கனவே அந்த தெய்வீக பயணத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பிரபஞ்ச அதிர்வை சுமந்து செல்கிறீர்கள். உங்கள் புன்னகை ஒரு ஆசீர்வாதமாக மாறக்கூடும். உங்கள் மூச்சு கூட ஒரு ஜபமாக மாறும். உங்கள் அன்பு கூட ஒரு தியானமாக மாறும். நினைவில் கொள்ளுங்கள், தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்துவது வாழ்க்கையிலிருந்து ஓடுவதல்ல, வாழ்க்கையை ஒளியாக மாற்றுவதும் அதை நிரப்புவதும் ஆகும். நீங்கள் வேலை செய்தாலும் பேசினாலும் சிந்தித்தாலும் அதை தெய்வீக ஆற்றலின் மூலமாக செய்கிறீர்கள் என்று உணருங்கள். அந்த உணர்வே உங்களை மனிதர்களிடமிருந்து தெய்வீகமாக ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஆன்மீகவாதியாக மாற்றும். தெய்வீகம் அல்லது தெய்வம் எங்கோ தூரத்தில் இல்லை. அது உன் மூச்சின் ஒளியில், இதயத்தின் துடிப்பின், உன் அமைதியின் இடையில் மறைந்திருக்கிறது. இதை உணர்ந்தவனே இறைவனாகிறான். இதுதான் உண்மையான பயணம். உள் ஆற்றலை உணர்ந்து வெளி உலகை ஒளியால் நிரப்பும் பயணம் இது என்று கூறி, உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலை உணர்வதும் அதை வெளிக்கொண்டு வருவதும் நம்முடைய பிறவி பயன் என்று கூறி இந்த பதிவினை முடிவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிட வேணிடும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தன் இறையடி நிழலே. ஓம் நமச்சிவாய.